வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சாம்பியன்ஸ் டிராஃபியோட 6வது மேட்ச் பங்களாதேஷுக்கும் நியூசிலாந்துக்கு இடையில் நடக்க போகுது. 24/2/25 மதியம் 2:30 மணிக்கு. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெவல்ஸ் இதை எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா சேம் லெவல் தான் எடுத்திருக்கோம். 2 டீமும் சேம் லெவலோட வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் மேபி ஏதாவது சேஞ்சஸ். ஸோ மஹமதுல்லா என் அகமது, ஸோ இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் உள்ளே ஃபிட் பண்ண பார்க்கலாம். இருந்தாலும் ஸோ இதுவே பெஸ்ட் லெவலாக இருக்குது, அவங்களோட லெவலாக இருக்குது. ஸோ அவங்க வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் லெவல்ஸ் அப்படிங்கிற பேஸில் பார்த்தா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் சேம் லெவலோட வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். நியூசிலாந்து ஆப்வியஸாக சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் இதில் ஃபார்ம் பேஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ அதே நேரத்தில் அதிலிருந்து 1-2 பிளேயர்ஸ் மிஸ் ஆவாங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ அதுக்கு நம்ம கிரெடிட் பேஸ்லேயோ பர்சன்டேஜ் பேஸ்லேயோ யாருக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற விஷயத்த இதில் பார்த்துட்டு ஸோ அதை பொறுத்து டீமை மேக் பண்ணி செட் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் நேரடியாகவே சில விஷயங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணுற மாதிரியும் வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அமைப்பு. ஸோ கிரெடிட் ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்னும் சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆகலாம். ஒரு சில பிளேயர்ஸ் ஸோ அது கன்ஃபார்மாக ஃப்ளாப் ஆகிறது. சாய்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்ம் பேஸில் லாஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் யங்கு. ஃபார்ம் பேஸில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். டெவன் கான்வே ஒரு மீடியம் ரேஞ்ச் ஃபார்மில் இருக்கார். இன்னும் டவுட் அப்படிங்கிறதான் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கார். வில்லியம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ இந்த மேட்ச்சு வேறு சில விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புள்ள ஒரு இடத்துல தான் இருக்கார் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும். அதே போல் டாம் லாதம் லாஸ்ட் மேட்ச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா அந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கான பெட்டர் ரிசல்ட்டை தரும். கிளென் பிலிப்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மைக்கேல் பிரேஸ்வெல் டவுன் ஆகிருக்கு கிரவுண்டு. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அப்படின்னு கேட்டாலும் கிடையாது தான். பட் டவுன் ரொம்ப கீழே இருக்குது. ஒரு 50-50 ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம் இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும். டெரி மிச்சல் ஃபார்ம் பேஸ் ஓரளவுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சான்னர் பவுலிங் மட்டும் ஸோ பெரிய அளவில் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு விஷயம் பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் ஹென்ரி ரவுகுல் ஸோ ஃபார்மில் இருக்காங்க. WR இந்த கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு நல்ல பவுலிங் அப்படிங்கிறதையும் கொடுக்க முடியுது. ஸோ ஓகே, இது நியூசிலாந்து சைடு. ஸோ நல்ல தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரீசெண்ட் டைமில் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கக்கூடியது வில்லியம்சன். ஸோ அதே போல் கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல். ஸோ இந்த 3 பிளேயர் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வில் அங்கு டாம் லாதம் 2 பிளேயரில் ஒரு பிளேயர் திரும்ப சைன் பண்ணலாம். லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் அப்படின்னு வச்சு பார்த்தா சௌமியா சர்க்கார் ஃபார்மில் தான் இருந்தார். இனிஷியல் பேட்டிங் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் ஃபார்ம் பேஸில் யோசிக்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஹரிடாய் மீடியம் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் தான். ஸோ என்ஹசன் சேண்டோ அவ்வளோவா ஃபார்ம் பேஸில் சரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. டி ஹசன் டீசெண்டான ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். மெஹந்தி ஹசன் மிராஸ் இன் அண்ட் அவுட்டுங்கிறது தான் அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபார்ம் பேஸ் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ இன்னொரு எம் ஹசன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருப்பார். ஸோ அவரை கம்பேர் பண்ணும்போது அவர் இவரை விட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அவர் ஸ்குவாட்லேயே இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ரஹீம் ஃபார்ம் பேஸ் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஜே அலி அனாக் டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதுதான் உள்ளே கொண்டாந்தாங்க. அதே ஃபார்ம் இங்கே தொடர்றாரு. ஆர் ஹுசைன் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். இங்கே டஸ்கின் அகமது நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஒரு மார்க் தான். பட் ஃபார்ம் பேஸில் அப்படின்னு யோசிக்கும்போது நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பங்களாதேஷில் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸை ஸ்குவாடில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எம் ஹுசைன் ஸோ இந்த மெஹந்தி ஹசன் மிராஸுக்கு பொதுவாக இன்னொரு எம் ஹசன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருந்தார். ஸோ அவர் நல்ல ஃபார்ம். ஸோ அவர் லெவலில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸ். ஓகே, இதெல்லாம் ஃபார்ம் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இது ஒரு சின்ன கன்சிடரபுளாக எடுத்துக்கங்க. இப்போது நம்ம
ட்ரீம் டீமுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஃபார்ம் பேஸில், கேட்டகரி பேஸில் எப்படியெல்லாம் பிக் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம டீமாக இங்கே ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இந்த ஃபார்ம் பேஸ் வைஸ் இந்த 4 பேர்த்தில் ஸோ யாரெல்லாம் ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்குது அப்படின்னா, ஜே அலியானிக் நல்லா தான் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தார். ஸோ முஸ்கிபிர் ரஹீம் ஃபார்ம் பேஸ் அவ்வளோவா சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கான்வே, லாதம், ஸோ இந்த 2 பேர்த்தில் லாதம் நல்லா தான் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபார்ம் பேஸ் அப்படிங்கிறது டீசெண்டாக இருக்குது. தேவன் கான்வேயும் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற டீசெண்ட்லாம் இருக்குது. ஸோ இதில் 3 பேர்த்தில் 2 பேர்த்த பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதே போல் பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பிளேயர்ஸில் ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக வில்லியம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆடக்கூடிய கண்டிஷன் தான். ரொம்ப ஸ்லோ ட்ராக்காக இருந்ததுன்னா கம்பல்சரி பிக் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் வில்லியம்சன். பட் இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி இருக்குது. பட் ஃபார்ம் பேஸில் நல்ல பிளேயர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ள பிளேயராக வில்லியம்சன் இருக்கார். ஸோ டேரி மிச்சல் இன் அண்ட் அவுட் ஃபார்ம் தான் 50-50 ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ என்கசன் சேண்டோ ஃபார்ம் பேஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. ஹரிடா லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் மேபி சின்னதாக ஒரு வாய்ப்பு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே சௌமியா சர்க்கார் ஃபார்ம் பேஸ் ஓகே. ஸோ நீங்கள் யோசிச்சுங்க, பங்களாதேஷ் ஒரு வேளை செகண்ட் சேசிங்கில் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். வில்லங்கு இன் அண்ட் அவுட்டு தான். ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். டி ஹசனும் சேம். ஸோ இந்த இடத்துல இந்த 2 பேர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதே போல் சௌமியா சர்க்காரும் ஆப்ஷன் தான். செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பிக் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இங்கே பார்க்கும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் முக்கியம் அப்படின்னா, வில்லியம்சன் முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ அது போக இந்த 3 பிளேயரில் அதாவது சர்க்கார், யங், ஹசனில் ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். அதே போல் டி ஹரிடாய். ஸோ இந்த டி ஹரிடாய் மாதிரியான பிளேயர்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் இல்லாத பிளேயர்ஸ் தான். பட் ஃபார்ம் பேஸ் ஓரளவுக்கு ஓகே. டி ஹரிடாய், என்ஹெச் சேண்டோ, டேரி மிச்சலில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஒருவேளை மேட்ச் டாப் 4 பிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம். அப்படி அது வழியாக பார்க்கும்போது பேட்டிங் பேஸில் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பேட்டரை எக்ஸ்ட்ராவாக பிக் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்டனர், கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், ஆர் ஹுசைன். ஸோ இதில் நல்ல ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது ஆர் ஹுசைனும் கிளென் பிலிப்ஸும். ஸோ இந்த 2 பேர் ஒரு டிஃபால்ட்டாக நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேஸ்வெல், சாண்டனர், மெஹந்தி ஹசன், மிராஸ். ஸோ இதில் 3 பேர்த்தில் 2 பேர் அல்லது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ மேட்ச்சு பவுலிங் பேஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பேர்த்த பிக் பண்ணணும். ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இங்கே மிஸ் பண்ணுற மாதிரி வரும். பேட்டிங் பேஸில் இருக்குதுன்னா இங்கே ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் கிளென் பிலிப்ஸு, ஆர் ஹுசைன் மஸ்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங்கில் எடுத்துட்டோம்னா தஸ்கின் அகமது நல்ல ஃபார்ம் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர் தான். 2+ விக்கெட் அப்படிங்கும்போது ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே போல் ஒராக்கிள் ஒரு டாப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார் ரீசெண்ட் டைமில். ஸோ அவரை நீங்கள் மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய எம் ஹென்ரி, எம் ரஹ்மான், டி சாஹிப், என் ஸ்மித். ஸோ இவங்களில் இங்கே ஒரு விஷயம் நம்ம அந்த கிரெடிட்டில் ஸ்டப் பண்ணும்போது நம்ம சில சொல்கிறோம். என் ஸ்மித் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிறபோது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த என் ஸ்மித் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹென்ரியோட பிளேஸில் என் ஸ்மித்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் தான் டி சாஹிப்பும். ஸோ நீங்கள் எந்த டீமுக்கு ஃபேவராக போடுறீங்களோ அந்த டீமோட ஃபவுலரை இங்கே இன் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் பவுலிங் பேஸில் இருக்கும்போது மட்டும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் இங்கே ஆர் ஹுசைன் இம்பார்ட்டண்ட் ஆகிற ஒரு அமைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம். ஜே அலிக், ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை சின்னதாக அந்த இடத்துல மிஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ மேட்சோட ப்ரோக்ரஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். டாப் 4 வைஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேட்சோட ப்ரோக்ரஸை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கிளென் பிலிப்ஸ் தான் டாப் பிக்கில் இருக்கார் ஃபஸ்ட் இடத்துல. ஸோ 85% அப்படிங்கிறது. அதே போல் மேட் ஹென்ரி, ஸோ மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அடுத்தது மிச்சல் சாண்டனர், அதுக்கப்புறம் 75, 77. ஸோ டாப் 4ல்
3 ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர், பவுலர், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓடிஐக்கு நான் சொன்ன மாதிரி தான், ஃபார்ம் பேஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை யோசிக்கணும். ஸோ மேட்ச் 2 பக்கம் போகுது அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் கேப்டன் வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். இந்த அமைப்பும் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் சைடு சாயறதுக்கான ஒரு வாய்ப்பாக, கேப்டன் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இப்போதைக்கு லெவல் இப்போ இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே காட்டுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய எல்லாருமே கேப்டன் ஆப்ஷன். ஸோ மெஹந்தி மிராஸ் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறதும், பிரேஸ்வெல் சரியான ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறதும் இந்த 3 பிளேயரை ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸாக இருக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. இதையை தாண்டி வேறு இடத்துக்கு கேப்டன் வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர்ஸை கேப்டன் ஆப்ஷனில் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் வரக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கும். மேட்சோட ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு இன்னிங்ஸ் விக்கெட் ப்ளஸ் ரன், ஒரு இன்னிங்ஸ் ஸோ நல்லா ரன் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கலாம். ஸோ இது வந்து மேட்சோட ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்னிங்ஸில் விக்கெட் ப்ளஸ் ரன், ஒரு இன்னிங்ஸ் குறைவான விக்கெட் நல்ல ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ப்ரோக்ரஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் எந்த டீமை பேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஒரு டிஃபால்ட்டாக ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம், அது ஒரு சின்ன டெமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். இந்த டெமோ டீம் மட்டுமே இதை கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கோங்க. சர்க்கார் ரிஸ்க்கு தான். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா மட்டும் பிக் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிட்டு ஹரிடாய், வில்லங், மிச்சல், ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு சாம்பிளாக தான் இந்த டீமை எடுத்திருக்கோம். பிப்ஸ், ஆர்கொசைன், சான்னர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். பிரேஸ்வெல்லையும் நீங்கள் எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். மெஹந்தி ஹசன் 2 பேருமே ஒரு சாய்ஸ் தான். ஸோ அடுத்து இங்கே டபிள்யூ ஒராக்கிள், டி அகமது. ஸோ ஒரு சிம்பிளாக அது ஒரு சின்ன டீமாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்படி கூட நீங்கள் இது ஒரு டெமோ டீம். ஸோ இந்த டீமுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளென் பிலிப்ஸ், சான்னர், ஆர்கொசைன், ஸோ இவங்கள மோஸ்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இங்கே தேவன் கான்வேவை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு WBOட வீடியோ நாளைக்கு மார்னிங் தான் வரும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கில் வெளியே போகிறோம். ஸோ அது பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.